வணக்கம். எஸ்ஐஆர் சார், என்ன சார் அது? தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதுதான் சார். எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதுதான் அந்த அப்ரிவியேஷன். இது வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த எஸ்ஐஆர் புகுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் வாக்கெடுப்பு. அதில் உள்ள முக்கிய விஷயம் என்றால், என்று இதை அறிவித்தார்களோ தமிழ்நாட்டில் அன்றே நீங்கள் வாக்காளர் கிடையாது. வாக்குப்பட்டியலிலிருந்து நீங்கள் அனைவருமே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களுமே நீக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு முன்பு இருந்த வரைமுறை வேறு இருக்கும். சரிபார்ப்பார்கள். ஷிஃப்டட் ஓட்டு, டெத்து ஓட்டு, வேறு எக்ஸஸ் ஓட்டு, அதெல்லாம் சரிபார்ப்பார்கள். கூடவே அனைத்து கட்சியினரையும் அதை சரிபார்ப்பார்கள். இதுதான் இருந்த ஒரு பழக்கம். இப்பொழுது புதிதாக எஸ்ஐஆர் என்று புகுத்தப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நீங்கள் அந்த ஃபார்ம் பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றாலும், வீடுகள் மாறி சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடுகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் நீங்கள் கொடுத்த இடத்தில் அவர்கள் போய் அதை சரிபார்க்கும்போது நீங்கள் வேறு வீட்டில் இருப்பீர்கள் என்றால் அந்த வாக்கு நீக்கப்படும். இதில் பீகாரில் தேர்தல் நடைபெறுகிறது 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும். நேற்று கூட நமது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய பேரணியை நடத்தினார்கள். இதற்கு எதிராக நாடு எங்கும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. எங்கெங்கு பாஜக இல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் இதை புகுத்துகிறார்கள். முதலில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, இப்பொழுது நீதிமன்றம், சுப்ரீம் பவர் டெல்லியில் அதையே வாங்கிவிட்டார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வாங்கினார்கள், சிபிஐயை வாங்கினார்கள், நீதித்துறையை வாங்கினார்கள். இன்று தேர்தல் ஆணையத்தையும் தன்குள் வசப்படுத்தி கொண்டுள்ளார்கள். இதுதான் உண்மை. ஆகையால் வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதைவிட தமிழ்நாடு அரசு, தளபதி அரசு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த எஃப்ஐஆருக்கு எதிராக. ஆம், இந்த வழக்கை பதிவு செய்தவர் நான் சிறப்பாக அவரை பற்றி சொல்லுவேன். சுதந்திர போராட்டத்துக்கு பாட்டுக்கு சுப்பிரமணிய பாரதி, ஹைகோர்ட் ரிட்டுக்கு நம் அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்பேன். அந்த அண்ணன் ஆர்எஸ் பாரதி, வழக்கறிஞர் பாரதி அவர்கள் அந்த வழக்கை நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்துள்ளார்கள். இது என்ன நடக்குமா சுப்ரீம் கோர்ட்டில்? இது கூடாது என்கிறோம். கூடாது என்பதற்காக நேற்று மனு செய்யப்பட்டுள்ளது. எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வெல்ல முடியுமா? கேட்கக்கூடும். ஆனால் வரலாறுகளை நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் தொடர்ந்து வாழ்க்கை பயணம். இந்த கவர்னர் அண்ணா சொன்னாரே, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதற்கு என்று. அதுபோன்று இந்த கவர்னர் பல ஆண்டுகளாக பல மசோதாக்களை சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றாமல் காலம் கடத்தினார். உடனே தமிழக அரசு, திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டை நாடியது.
சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. உடனே கவர்னரை கண்டித்தது மட்டுமில்லாமல் அனைத்து மசோதாக்களையும் சுப்ரீம் கோர்ட்டை நிறைவேற்றிவிடுவதோடு மட்டுமில்லாமல் அதை நிறைவேற்றி இனிமேல் இது போன்ற மசோதாக்களை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இது வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தளபதி அரசு மேற்கொண்ட முயற்சி இந்த இந்திய நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு கேஸ் ஸ்டடியாக, கேஸ் லாவாக சட்ட வரலாற்றில் அமையும். அதுபோன்றுதான் இதையும் இப்பொழுது கூட 9 மசோதாக்களை நிறைவேற்றாமல் இருந்தார் கவர்னர். திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு எல்லா மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தார். ஆகையால் இந்த மறைமுகமாக பிஜேபி எதிர்கொள்ளும் இந்த முயற்சியை சார் என்கின்ற தேர்தல் கமிஷனால் கொண்டு வரப்படும், மோடி அரசால் வரப்படும் இந்த முயற்சியும் சுப்ரீம் கோர்ட்டால் முறியடிக்கப்பட்டு நல்ல தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் பிரேம்.